ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்திர. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 15,000 ஸோ 15,000 செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தி பெஸ்ட்டான சில 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ யாராவது அடுத்து 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ சின்ன வகையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நான் லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். டியூவல் 5G சிம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால் 5Gக்காக நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனாலும் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் லிஸ்டிங் பண்ண போகிற ஆர்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா லோவர் ப்ரைஸ் டு ஹையர் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லோவர் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் 12,000 செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ரெட்மி பிராண்டுக்கிட்டேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ரெட்மி 12 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாமே. இதோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 4+128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு 12,000 அப்படின்ற செக்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோனில் 128GB ஸ்டோரேஜும் இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கிது. பாசிட்டிவாக இருக்குது. அதர்வைஸ் ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு LCD பேனல் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 30 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 4+ Gen அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான Snapdragon ப்ராசஸரோட இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ Snapdragon ப்ராசஸரோட இந்த செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒன்லி ஒன் ஆப்ஷன். அது போக கேமரா 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா இருக்கும். முன்பக்கம் செல்ஃபி மட்டும் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. இது போக ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 12,000 செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ 12,000 செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், ரெட்மி பிராண்டுக்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாவில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்கோட சாம்சங் கேலக்ஸி F14 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6GB RAM 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டே உங்களுக்கு 13,000 அப்படின்ற செக்மெண்ட்டில் கிடைக்கும். இது போக ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இது போக 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் அப்படின்றது இருக்கும். அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இருக்கும். சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, சார்ஜர் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இது போக பர்ஃபார்மன்ஸுக்கு Exynos 1330 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு Exynos ப்ராசஸர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது Exynos ப்ராசஸராக இருந்தாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த Snapdragon 4 Gen 1 இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்காது, ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்கும். பட் கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா கொடுத்துருப்பாங்க. முன்பக்கம் 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும். டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோட சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் அதோட இதில் பார்த்தீங்கன்னா OS அப்டேட் 2 வருஷத்துக்கான OS 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 4 வருஷத்துக்கான OS செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுக்கறதுலாம் நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சாம்சங் எடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி F14 5G இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் Realme Narzo 60X 5G. ஆக்சுவலி இந்த Realme Narzo 60X 5Gயும் Realme 11X 5G ரெண்டுமே ஒரே ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் Realme 11X 5G பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 500 ரூபா ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி இதோட ப்ரைஸிங் பார்க்கும்போது 4GB 128GB வேரியண்ட் உங்களுக்கு 13,000 அப்படின்ற செக்மெண்ட்டில் கிடைக்கும். ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD டிஸ்பிளே இருக்கும். அண்ட் 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6100+ அப்படின்ற ப்ராசஸர் இருக்கும். 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா இருக்கும். 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கரோட டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ரியல்மி மாதிரியான பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் Infinixோட Infinix Note 30 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 14,000 ரூபா. இந்த செக்மெண்ட்டுக்கு 4GB 128GB வேரியண்ட் நமக்கு கிடைக்குது. மற்றபடி ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்கும். 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜியோட இது சார்ஜர் அப்படின்றது இருக்கும். இது போக மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6080 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 108 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும்.
இருக்கும். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் கேமரா ரெண்டுத்துலையுமே 2K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. இது போக டியூவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது, டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி இந்த Infinix Note 30 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் 14,000 ரூபா செக்மெண்ட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ Infinix பிராண்ட் இதுதான் உங்களுக்கு பரவாயில்ல, பட் கம்ப்ளீட்டான ஒரு ஃபீச்சரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். கம்ப்ளீட்டான ஃபீச்சரோட அவைலபிளாக இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் டெக்னோடைய டெக்னோ Poco F3 Pro. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய RAM and ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான். ஏன்னா 8GB 128GB அப்படின்ற இந்த வேரியன்ட்டே உங்களுக்கு 15,000 ரூபாய்க்குள்ள கிடைக்குது. அண்ட் 8 + 256GB வேரியன்ட்டும் கிட்டத்தட்ட 15,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். இது போக ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே Infinix மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6.7 இன்ச்சுக்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. 5000 mAhக்கான பேட்டரி சார்ஜ் பண்ணால் 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜியும் உண்டு. பர்ஃபார்மன்ஸுக்கு Infinixல இருந்த மாதிரியே Mediatek Dimensity 6080 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. கேமரா 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் மாதிரி இந்த கம்ப்ளீட்டான ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி இந்த டெக்னோ Poco F3 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் 15,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ டெக்னோ பிராண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்தில், இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பட்சத்தில் இந்த செக்மெண்ட்டுக்கு இதையும் ட்ரை பண்ணலாம். இதுவும் ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. மற்றபடி ஓவரால் இந்த அண்டர் 15,000 ரூபா, மெயினாக 12,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் எனக்கு மார்க்கெட்டில் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பட்ட சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் ஷேர் பண்ண ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது, நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க, இல்லை இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னா அதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.